முரடன் ஒருவன் வந்து நற்கண்ணியில் இயேசுவின் மெய்யான பிரசனம் பண்ணி வாதம் செய்தான். நற்கண்ணையை கண்டு ஒரு கழுதை மண்டியிட்டால் மட்டுமே நான் நம்ப போவதாக அந்த முரடன் கூறினான். இது அந்தோனியா கதிர் பாத்திரத்தில் நற்கண்ணையை வைத்து ஆற்றில் அளித்த போது அந்த முரடனின் பக்கத்தில் நின்று கொண்டிருந்த கழுதை உளந்தான் படித்து நற்கண்ணையை வணங்கியதாக அந்தோனியாவினுடைய வரலாறை படிக்கின்றோம். நீங்களும் நானும் நம்புகின்ற நற்கண்ணை ஆண்டவர் என்பவர் எப்படிப்பட்டவர்? மார்க்கு நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்திலே பார்க்கின்றோம். தொழுநோயாளி நான் நலமடைய வேண்டும், நான் சுகம் பெற வேண்டும் என்று மன்றாடினார். நீர் விரும்பினால் என்னை நலமாக்க முடியும் என்று மன்றாடினார். இயேசு சொன்னார், நான் விரும்புகிறேன் நலமாக என்று சொன்னார். இன்று உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை அதுதான். நோய்களோடு நொடிகளோடு வேதனைகளோடு ஆண்டவரே இந்த நோய் தீராதா என்ற வேதனையோடு வந்திருக்கின்ற மட்டால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை இதுதான். நான் விரும்புகிறேன் குணமானது. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இயேசுவே நன்றி, எங்களை கொடுவதற்காக நன்றி. இயேசு ஒவ்வொரு நாளும் சென்று கொண்டிருக்கிறேன். இயேசுவே குணமாக்க உம்மால் முடியும். இதோ நீ வளர்ந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் நான் நம்புகிறேன், நீர் என்னை கொண்டு குணமாக்குகிறீர். அமைய இயேசு குணமாக்குகின்றார். நம் ஒவ்வொருவரையும் குணமாக்குகின்றார். நம்பிக்கையோடு யார் அவர்களை திருப்பி தேடி வந்தார்களோ அவர்களுக்கு நலம் கொண்டார்கள். ஆண்டுடைய ஆணையை கொண்டானே போதும் நலம் பெறுவேன் என்று சொன்ன போது ஆண்டவர் என்னிடமிருந்து வல்லமை புறப்பட்டது என்று சொன்னார். இன்று உங்கள் மத்தியில் அந்த வல்லமை புறப்படுகிறது. ஆண்டவர் உங்களை கொள்ளுகின்றார். ஆண்டவர் உங்களை அற்புதமான கலந்ததால் அவருடைய மனதை கலந்தால் உங்களை ஆண்டவருக்கு கொண்டு குணமாக்குகின்றார். இயேசு உங்களுக்கு சொல்லுங்க. இயேசு குணப்படுத்துவதற்காக அந்த குணப்படுத்துகின்ற தெய்வத்தை சுழந்து பண்ணார். Baba